அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 16. ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும். இறையியலாளர் மற்றும் கிறித்தவ பாதிரியார் புனித அகஸ்டின் என்பவர், மாயாஜாலங்கள் இயற்கைக்கு முரணானவை அல்ல, மாறாக இயற்கையை பற்றி நாம் அறிந்துள்ளவற்றிற்கு முரணானவை மட்டுமே என்கிறார். நாம் பெரும்பாலான நேரங்களில் ஆரோக்கியமாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மகிழ்ச்சி நிரம்பியவர்களாகவும் உணர வேண்டும். ஏனெனில் முழுமையான ஆரோக்கியம் எனும் நமது பிறப்புரிமையை நாம் பெற்றிருப்பது நம்மை அவ்வாறுதான் உணர செய்ய வேண்டும். ஆனால் யதார்த்தத்தில் ஏராளமான மக்கள் இவ்வாறு உணர்வதில்லை. பலர் தங்களுடைய நோய்களோடும் உடல் உபாதைகளோடும் போராடி கொண்டிருக்கின்றனர், அல்லது மனசோர்வு மற்றும் பிற மன பிரச்சனைகளால் துன்புற்று கொண்டிருக்கின்றனர். இவை அனைத்தும் முழுமையான ஆரோக்கியம் என்ற நிலையிலிருந்து மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கும் நிலைகளே. உங்கள் உடலிலும் மனத்திலும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முழுமையான ஆரோக்கியத்தை நீங்கள் மாயாஜாலமாக அனுபவிக்க துவங்குவதற்கு எனக்கு தெரிந்த மிக வேகமான வழிகளில் ஒன்று நன்றியுணர்வு. நாம் பார்க்கின்ற அதிசய குணமாதல்கள் அனைத்தும் மனித உடலில் முன்பு இருந்த குறைவான மற்றும் கச்சிதமற்ற ஆரோக்கியம் நீக்கப்பட்டு முழுமையான ஆரோக்கியம் உடனடியாக மீட்டெடுக்கப்படுவதன் விளைவுதான். நன்றியுணர்வு உங்கள் ஆரோக்கியத்திலும் உடலிலும் அதிசயங்களை நிகழ்த்துவதில்லை என்று நீங்கள் நினைத்தால் www.thesecret.tv/stories எனும் என்னுடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அதிசய கதைகளில் சிலவற்றை படியுங்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி மனத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் இயல்பாக பாய்ந்து வருவதை அதிகரிக்கிறது. அதோடு எண்ணற்ற ஆய்வுகள் தெரிவித்துள்ளதைப் போல உடல் அதிக விரைவாக குணமாவதற்கு அது உதவுகிறது. உடலை பேணுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள வழிமுறைகள், ஊட்டச்சத்து மற்றும் ஏதேனும் மருத்துவ உதவி ஆகியவற்றோடு நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியும் கைகோர்த்து கொள்கிறது. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது குறித்து கவலை, விரக்தி அல்லது பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்பது புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் நோயை பற்றி எதிர்மறை உணர்வுகளை கொண்டிருப்பது ஆரோக்கியத்தை மீட்டுத் தராது. உண்மையில் அதற்கு நேரெதிரானதுதான் விளையும். அது ஆரோக்கியத்தை இன்னும் அதிகமாக குறைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள விரும்பினால் உங்களிடம் உள்ள எதிர்மறை உணர்வுகளை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் நல்ல உணர்வுகளை வைக்க வேண்டும். அதை செய்வதற்கான சுலபமான வழி நன்றியுணர்வுதான். பலர் தங்களுடைய தோற்றம் குறித்து விமர்சனமான எண்ணங்களையும் அதிருப்தியான உணர்வுகளையும் கொண்டுள்ளனர். துரதிருஷ்டவசமாக அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் கூட ஆரோக்கியத்தின் மாயாஜால பாய்ச்சலை குறைக்கின்றன. உங்கள் உடலை பற்றி ஏதேனும் ஒன்றை நீங்கள் விரும்பாத போது உங்கள் உடலுக்காக நீங்கள் நன்றியுணர்வுடன் இருப்பதில்லை. அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஈர்ப்பு விதிப்படி உங்கள் உடலை பற்றி குறை கூறுவது நீங்கள் குறை கூறுவதற்கான இன்னும் அதிகமான பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரும். அதோடு உங்கள் உடலை பற்றியோ அல்லது தோற்றத்தை பற்றியோ குறை கூறுவது உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு பாதகமான நிலையில் வைக்கிறது. யாரிடம் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் உடல் குறித்து நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். யாரிடம் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் உடல் குறித்து நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். நீங்கள் இப்போது உடல்நலமின்றியோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இருக்கக்கூடும், அல்லது ஏகப்பட்ட வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆரோக்கியம் என்னும் பரிசை நீங்கள் தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதோ அல்லது வலியில் இருக்கும்போதோ நன்றியுணர்வை கொண்டிருப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் உங்களிடம் சிறிதளவு நன்றியுணர்வு இருந்தால் கூட ஆரோக்கியம் மாயாஜாலமாக உங்கள் உடலுக்குள் அதிகமாக பாய்ந்து வருவதற்கு அது உதவுகிறது. ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும் என்ற இன்றைய செயல்முறை பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெருமளவில் அதிகரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. விளைவுகளை துரிதப்படுத்துவதற்காக 3 அம்சங்கள் கொண்ட ஓர் அணுகுமுறையை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம். முதலாவது அம்சம், கடந்த காலத்தில் நீங்கள் பெற்று வந்துள்ள ஆரோக்கியம்.
உங்களுடைய குழந்தை பருவம், விடலை பருவம் மற்றும் வாலிப பருவம் முழுவதிலும் நீங்கள் பெற்று வந்துள்ள சிறந்த ஆரோக்கியத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். முழுமையான ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவித்த நேரங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உலகின் உச்சியில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்த 3 வெவ்வேறு சமயங்களை நினைவு கூர்ந்து அந்த நேரங்களுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி உண்மையாக நன்றியை உணருங்கள். உங்கள் வாழ்வின் மாபெரும் கணங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது 3 வெவ்வேறு நிகழ்வுகளை மிக சுலபமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 2வது அம்சம், நிகழ்காலத்தில் நீங்கள் தொடர்ந்து பெற்று வருகின்ற ஆரோக்கியம். இன்று நீங்கள் தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தித்து பார்த்து உங்களுடைய உடலில் தற்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு உறுப்பிற்கும், அமைப்பிற்கும், புலனுக்கும் நன்றியை உணருங்கள். உங்களுடைய கைகள், கால்கள், கண்கள், காதுகள், கல்லீரல், சிறுநீரகங்கள், மூளை அல்லது இதயத்தை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் உடலில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் 5 செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். 3வது அம்சம், எதிர்காலத்தில் நீங்கள் பெற விரும்பும் ஆரோக்கியம். உங்கள் உடலில் நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற ஒரு விஷயத்தை இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சிக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை ஒரு குறிப்பிட்ட வழியில் அதற்காக பயன்படுத்தப் போகிறீர்கள். நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற விஷயம் கச்சிதமான நிலையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் என்று சிந்தியுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் கச்சிதமான நிலை குறித்தும் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும்போது அந்த கச்சிதமான நிலையை நீங்கள் திரும்பப் பெறுவதற்கான வினையை நீங்கள் முடுக்கிவிடுகிறீர்கள். பொதுவாக ஒருவரிடம் ஒரு நோய் அல்லது உடல்நலக் குறைவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் அதை பற்றி ஏராளமாக பேசுவதோடு அந்த நோயை பற்றி ஆய்வு செய்து அது மோசமாவதற்கான அறிகுறிகள் மற்றும் விளைவுகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பார். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் அவரது ஒட்டுமொத்த கவனமும் அந்த நோயின் மீதுதான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனையின் மீது கவனத்தை குவிப்பதன் மூலம் நம்மால் அப்பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. ஏனெனில் பிரச்சனையின் போது குவிக்கப்படும் கவனம் அப்பிரச்சனையை இன்னும் மோசமடையவே செய்யும். மாறாக நாம் அதற்கு நேர் எதிரானதை செய்ய வேண்டும். நம்முடைய உடலின் எந்த பகுதி நலமின்றி இருக்கிறதோ அந்த பகுதியின் கச்சிதமான நிலையின் மீது நாம் கவனத்தை செலுத்தி நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் அதற்கு கொடுக்க வேண்டும். அந்த பகுதியின் கச்சிதமான நிலையின் மீது நாம் கவனத்தை செலுத்துவதன் மூலம் அதை நாம் ஒரே மூச்சில் நம்மிடம் கவர்ந்து இழுக்கிறோம். உங்கள் உடல் நீங்கள் விரும்புகின்ற ஒரு கச்சிதமான நிலையில் இருப்பதாக ஒரு நிமிடம் உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துங்கள். உங்கள் உடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவ்வாறு உங்கள் மனத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டது போல் நினைத்து அதற்காக நன்றியுணர்வு கொள்ளுங்கள். உங்களுடைய சிறுநீரகங்களுக்கு மாயாஜாலமான முறையில் ஆரோக்கியத்தை மீட்டுத்தர நீங்கள் விரும்பினால் உங்கள் உடலிலிருந்து அனைத்து விதமான கழிவுகளையும் வெளியேற்றுகின்ற வலிமையான ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்காக நன்றியுணர்வு கொள்ளுங்கள். உங்களுடைய இரத்தத்திற்கு மாயாஜாலமான முறையில் ஆரோக்கியத்தை மீட்டுத்தர நீங்கள் விரும்பினால் பிராண வாயுவையும் ஊட்டச்சத்துக்களையும் உங்கள் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்கின்ற சுத்தமான ஆரோக்கியமான இரத்தத்திற்காக நன்றியுணர்வு கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்திற்கு மாயாஜாலமான முறையில் ஆரோக்கியத்தை மீட்டுத்தர நீங்கள் விரும்பினால் உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நல்லவிதமாக பராமரிக்கின்ற ஒவ்வொரு வலிமையான ஆரோக்கியமான இதயத்திற்காக நன்றியுணர்வுடன் இருங்கள். உங்களுடைய பார்வையை மாயாஜாலமான முறையில் நீங்கள் மேம்படுத்த விரும்பினால் சிறப்பான பார்வைக்காக நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய செவித்திறனை மேம்படுத்த விரும்பினால் கச்சிதமான செவித்திறனுக்காக நன்றி செலுத்துங்கள். அதிக வளைவுத்தன்மையை நீங்கள் விரும்பினால் கச்சிதமாக வளைந்து கொடுக்கின்ற சுறுசுறுப்பான ஓர் உடலுக்காக நன்றி கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய எடையை மாற்ற விரும்பினால் நீங்கள் விரும்புகின்ற கச்சிதமான எடை எது என்பதை பற்றி முதலில் சிந்தித்து பிறகு அந்த கச்சிதமான எடையில் நீங்கள் உங்களை கற்பனை செய்து அந்த கச்சிதமான எடையை நீங்கள் இப்போது பெற்றுள்ளது போல் நினைத்து அதற்காக நன்றி கூறுங்கள். நீங்கள் எதை மேம்படுத்த விரும்பினாலும் சரி, முதலில் அந்த கச்சிதமான நிலையில் உங்களை கற்பனை செய்து
பிறகு அந்த கச்சிதமான நிலையை நீங்கள் இக்கணமே அடைந்துவிட்டது போல் அதற்காக நன்றியுணர்வு கொள்ளுங்கள். மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்ஸ் என்பவர், நமக்குள் இருக்கும் இயற்கையான ஆற்றல்கள்தான் நோயை உண்மையிலேயே குணமாக்குகின்றன என்கிறார். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும் செயல்முறை பயிற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யலாம். முழுமையான ஆரோக்கியத்தை மாயாஜாலமாக மீட்டெடுப்பதை அல்லது உங்கள் உடலின் ஏதேனும் ஓர் அம்சத்தை மேம்படுத்துவதை நீங்கள் துரிதப்படுத்த விரும்பினால் இப்பயிற்சியை ஒரு நாளில் பலமுறை நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களது தற்போதைய உடல்நிலை அல்லது ஆரோக்கியம் குறித்து உங்களிடம் ஓர் எதிர்மறையான எண்ணமோ அல்லது உணர்வோ இருந்தால், நீங்கள் விரும்பும் கச்சிதமான நிலையில் நீங்கள் இருப்பது போல் மனக்காட்சிப்படுத்தி, நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டது போல் அது குறித்து உண்மையாக நன்றியை உணர்வதன் மூலம் அந்த எதிர்மறையான எண்ணத்தையோ அல்லது உணர்வையோ களைய வேண்டியது இன்றியமையாதது. ஆரோக்கியத்திற்கான உத்தரவாதத்தை பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த வழி உங்கள் உடலை பராமரிப்பதோடு கூடவே உங்கள் ஆரோக்கியம் குறித்து தொடர்ந்து நன்றியுணர்வுடன் இருப்பதுதான். மாயாஜால செயல்முறை பயிற்சி 16. ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 2. உலகின் உச்சியில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்த 3 வெவ்வேறு சமயங்களை நினைவு கூர்ந்து அந்த நேரங்களுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறி உண்மையாக நன்றியை உணருங்கள். 3. உங்கள் உடலில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் 5 செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். 4. உங்கள் உடலில் நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் விரும்புகின்ற கச்சிதமான நிலையில் உங்கள் உடல் இருப்பதாக ஒரு நிமிடம் உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துங்கள். பிறகு அந்த கச்சிதமான நிலைக்காக நன்றி செலுத்துங்கள். 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.